மதர்ஸ் டே. உங்கள் யாவருக்கும், அந்நியர்கள் யாவருக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்லலாம். ஒரு விசை நாங்கள் ஜெபித்து வார்த்தைக்கு கடந்து செல்வோம். சர்வ வல்லமையும் இந்த இரக்கமும் உள்ள அன்பான இயேசுவாமி, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அருமையான குழந்தை ஒப்புக் கொடுக்க கிருபை செய்தவரே ஸ்தோத்திரம். இந்த அன்னையத்தின் நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி ஆராதிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் கடந்து வருகிறோம். அடியே நமது சிலுவை நிழலுக்கு பின்பாய் நீர் மறைத்து ஏற்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி தந்து எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபங்கக்குற நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய உலகிலே திருமண வாழ்க்கை, குடும்பம் என்பது ஒரு வியாபாரமாக மாறியிருக்கு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்க ஏற்றுக்கொள்ள. ஆனால் உண்மையான சில காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது அப்படியான ஒரு சூழலுக்குள்ளே வந்து விட்டது. பேரம் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. அது என்ன வியாபாரமாக இல்லையா? அப்போ என்ன கொடுக்குறீர்கள், எவ்வளவு கொடுக்குறீர்கள், இப்படி ஒரு பட்டியலே நீண்டு போகும். அப்போ அது வியாபாரம் தானே. அப்போ அன்றைக்கு அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாது மனிதன் தன்னுடைய எண்ணத்தின்படியாகவே யாவற்றையும் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் நினைக்கிறபடி எல்லாம் வாழ்வு நிலைப்பதில்லை அல்லது அமைந்து விடுவதில்லை. இப்போ தமிழிலே சொல்வார்கள், கிளியை வளர்த்து fill in the blanks. மூணேண்ட இல்லையா, குரங்குண்ட. அப்போ ஒரு சில பழமொழிகளை வச்சிருக்கார்கள். அப்போ இன்றைக்கு உலகத்திலே நடைபெறுகிற பல சம்பவங்கள், அப்போ இவைகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒட்டியதான பல காரியங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இன்று நாங்கள் இந்த வேதத்திலே நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு திருமணத்தின் மூலமாய் அங்கே ஒரு குடும்பம் அமைகிற போது, அந்த குடும்பத்திலே அந்த பெண் அந்த இடத்திலே வரும்போது, அந்த மனைவி என்ற ஸ்தானத்திலே வந்த உடனேயே அவளுக்கு எப்படியான பேர் அழைக்கப்படுகிறது? இன்றைக்கு என்ன தினம்? அம்மான்றது அம்மான்றது நடக்கிறோம். குழந்தை பிறந்தால்தான் அம்மா என்று கிடையாது. அப்போது ஒரு திருமணமான உடனேயே அவருடைய ஸ்டேட்டஸ் மாறுகிறது, அம்மா என்ற அந்த நிலைக்கு வருகிறது. ஆகவே இன்று திருமண காரியங்களை நாங்கள் பார்க்குற போது, திருமணமாகி ஒரு 3 மாதம் ஆகும் முதலே எங்கே போய் நிற்கிறார்கள்? டிவோர்ஸ் கோர்ட்டில் போய் நிற்கிறார்கள். எங்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி போகிற நிலைமைக்கு போகிறது. அப்போ இதிலே நாங்கள் பார்க்குற போது இவைகளெல்லாம் ஏன் நடைபெறுகிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் நாங்கள் பல ரீசன்ஸை நாங்கள் சொல்லலாம். அதுக்கு எத்தனையோ வகையான ரீசன்ஸை சொல்லலாம். இப்போ கிடைக்கிற ரீசன்ஸ் எல்லாம் எதுவாக இருக்குது? இப்போ அநேகமாக அந்த டிவோர்ஸுக்கான ரீசன்ஸ் எதுவாக இருக்குது? ஈகோ. வேறு என்ன இருக்கு? அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிறதற்கான கால அவகாசம். இப்போ சில வேளையில் அநேகர் 10 வருஷமாக லவ் பண்ணியிருப்பார்கள். அந்த நாட்கள் அந்த 10 வருஷம் ஆகா ஓகொண்டு ஓடி இருப்பார்கள். கல்யாணம் கட்டி 3 மாதம் ஆன உடனே டிவோர்ஸ்ன்றாங்க. அப்போ இதுக்குள்ளே என்னத்தை அவர்கள் ஃபைன் பண்ணியிருக்கிறார்கள், என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறார்கள் என்று கேட்டால் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறார்களா? சொல்லுங்கள். இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் 10 வருஷம் ஓடிக்கிறாங்க. 10 வருஷம் என்ன செய்திருக்கிறாங்கன்னு கேட்டால், நல்லா சாப்பிட்ருக்குறாங்க, சுற்றி இருக்கிறாங்க, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு.
ஆனால் அந்த ரியாலிட்டி லைஃப்பில் வந்து இன்னும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை, அதற்கான நேரம் கொடுக்கப்படவில்லை, அந்த எண்ணத்தில் சிந்திக்கப்படவில்லை. இதுதான் உண்மையான காரணம். ஆகவே இன்று இப்படியான சில நிலைகளை நாங்கள் பார்க்குறோம். ஆனபடியினாலே இந்த சூழ்நிலைகளிலே சில பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எனக்கு இவர் வேண்டாம், அல்லது கணவன் சொல்வார் என்ன, எனக்கு இவள் வேண்டாம். அப்போ புரிந்து கொள்ளாத நிலைமையில் தான் இவ்வளவு நடைபெறுகிறதை நாங்கள் உலகத்திலே பார்க்குறோம். ஆகவே இதை குறித்து நீங்கள் 1 Corinthians chapter 7 நீங்கள் வீட்டை போய் வாசிங்க. இது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க். நீங்கள் அதை வீட்டை படித்து அதை ஆராய்ந்து பார்க்குறது உங்களுடைய கடமை. ஏனென்றால் உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் இருக்கிறது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது. அந்த பகுதியில் சொல்லுகிறதை நீங்கள் அதை வீட்டிலே வாசித்து கொள்ளுங்கள். ஆக ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு ரிலேட்டடாக இருக்காமல் இருக்கலாம், இந்த செய்தி இது உங்களுக்குரியதாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாருக்கும் பிரயோசனம் உள்ளதாகவும் இருக்கலாம். ஆகவே நீங்கள் அதை கேட்டால், நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லலாம். ஆகவே இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையிலே புரிந்து கொள்ளுதலுக்கான நேரம் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கு. நேரம் இல்லை. அப்போ நேரம் எங்கே போச்சு? நேரம் எங்கே போச்சு? இல்லை, எங்கே இருக்குது நேரம்? அவங்கள்ட்ட தானே இருக்குது நேரம். ஒருவரும் அவங்களோட நேரத்தை எடுக்கலை. எல்லாருக்கும் உரிய நேரம் ஒரு நாள் 24 மணித்தியாலம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அதே நேரம் தான் அவர்களுக்கும் இருக்குது. அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு டைம் கிடையாது. இப்போ இந்த 24 மணித்தியாலத்தில் அப்போ அந்த கண்டுபிடிக்க அல்லது தங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு யார் அந்த முக்கியத்துவம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பமும். இதுதான் உண்மையானது. இப்போ நாங்கள் கடைசி வரையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் செத்து போகும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன இருக்க போகிறோம்? என்னவா இருக்க போகிறோம்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இன்னும் 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 தெரிந்து கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம். தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ 10 வருஷம் போனால் என்ன, 50 வருஷம் போனால் என்ன, வாழ்க்கையில் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது தான். ஆனாலும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் சில விஷயங்களை நாங்கள் ஆணித்தரமாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஒருவருக்கு எது பிடிக்குது எது பிடிக்கலைன்றது எங்களுக்கு தெரியுது. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? அதை நாங்கள் விட வேணும், அட்ஜஸ்ட் பண்ண வேணும். இதெல்லாம் ஒரு காரியங்கள் இருக்குது. இதுதான் ஒரு குடும்பத்திலே காணப்படுகிற உறவின் நிலைமையை குறித்து நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இன்று இந்த தேசத்திலே, நம்முடைய தேசத்தில், இப்போ இலங்கை தேசத்திலும் சரி, இந்திய தேசத்திலும் சரி, இப்போ இங்கே மொழியோ அங்கேயே மாற்றப்பட்டாயிடுச்சு. இப்போ இங்கே வந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்யணும். அப்போ ஒருவருக்கு ஒரு நேர ஷிஃப்ட், காலையில் ஷிஃப்ட் இருக்கும், மற்றவருக்கு மத்தியானத்துக்கு பிறகு ஷிஃப்ட் இருக்கும். அப்போ இப்போ என்ன நடக்குதுண்டா, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியிருக்கு. அப்போ 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணண்டா என்ன, இப்போ கணவன் அவர் வேலைக்கு மத்தியானம் தான் போகிறார், அவர்கிட்ட ஷிஃப்ட். அது மனைவி வீட்டை என்ன செய்கிறா, காலமே குக்கிங் பாட் எடுக்கிறா, அவள் எல்லாம் சமைச்சு கொண்டு இருக்கிறா, கடை வேலை செய்து எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிற போது நேரம் மட்டும் அவரது ஓடி போய் கறி அடுப்பில் வைக்கிறா, அது போய் குளிக்கிறா, உடுப்பு மாத்திரா, திடீரென்று விളിக்கிட்டு அங்கே கறி டேஸ்ட் பண்ணுறதுக்கு போனால் அதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு டைம் வந்துட்டு அவள் வெளியில் ஓடி வர ஹஸ்பண்ட் அப்போ தான் உள்ளுக்கு வருவார். உள்ளுக்கு வரைக்க வைஃப் என்ன சொல்லுவா? வைஃப் என்ன சொல்லுவா? கறி அடுப்பில் அவள் வேலைக்கு போகணும், கணவன் உள்ளுக்கு என்டர் பண்ணுற நேரத்தில் இப்போ வைஃப் என்ன சொல்லுவா அவர்கிட்ட? ஒருக்கா நக்கி பார்த்து டேஸ்ட்டை பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வைங்க, நான் போயிட்டு வரேன். இவ்வளவு தான் அவன் கன்வர்சேஷன் அன்றைய நாள். சரிதானே? காலம் முழுக்க அவர் போயிட்டார் வேலைக்கு விடிய, இவர் வேலைக்கு போகிறார். அடுத்தது இவர் எத்தனை மணிக்கு வர போகிறார்? மத்தியானத்துக்கு பிறகு இவர் போகிறவர் எத்தனை மணிக்கு வர போகிறார்? 8 மணித்தால வேலை முடிஞ்சு ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வர போகிறார். அப்போ வரைக்குள்ள வீட்டை இருக்கிற வேண்டிய நிலைப்பாடு என்னவா இருக்குது? ஒரு ஆள் நித்திரைக்கு போகிறோம், பிள்ளை நித்திரைக்கு போகும், இப்படி அந்த இதில் இப்போ இதுதான் ரூட்டீனாக மாறுது. அப்போ இதில் என்னத்தை நாங்கள் காண்கிறோம்னு சொன்னால் அதற்கான நேரத்தை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. இது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. சரி,
இதை அடிப்படையாக கொண்டு இன்றைய நாளிலே ஒரு செய்திக்குள்ளே போவோம். ஒரு பெண் ஒரு ஆண் திருமணமாகி குடும்ப வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு தம்பதி, அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வேதத்திலே நாங்கள் அடிப்படையாக பார்க்க போகிறோம். இந்த பெண்ணினுடைய பேர் அபிகாயில் என்று சொல்லப்படுகிற பெண். இங்கே ஒரு அபிகேல் இருக்கிறார் உங்களுக்கு இன்றைக்கு. அப்போது அந்த பெண்ணுடைய பேர் அது. அடுத்தது அவருடைய கணவனுடைய பேர் நாபால். அவருடைய பேர் நாபால். இந்த நாபாலும் அபிகேலும் திருமணமாகி கொண்டார்கள். இந்த திருமணமான இந்த மாப்பிள்ளை நாபால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு கேட்டால், இஸ் அ ரிச் மேன். மாபாரி குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்லுவோம். மாகோன் என்னும் இடத்திலே நாபால் என்ற மனிதன், அவன் ஒரு நல்ல மகாபாரி குடும்பம் என்று சொன்னால் வெரி ரிச் மேனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு குடித்தனக்காரனாக இருந்தால், ஒரு செல்வந்தனாக இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவனிடத்திலே 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்ததாக பார்க்குறோம். அவனுடைய தொழில் என்றால் மயிர் கத்தரிக்கிற தொழில். அந்த ஆட்டினுடைய மயிரை ஷேவ் பண்ணி அதை விற்கிறது அவனுடைய மெயின் பிஸ்னஸாக இருந்தான். அப்போ அவன் ஒரு ரிச்சான ஒரு ஆளாக இருந்தான். அவன் செல்வநந்தனாக இருந்தும் ஆனால் அந்த செல்வத்தை அவன் சரியான வழிகளிலே அவன் பயன்படுத்தாத மனுஷனாக இருந்தான். அப்போது அந்த இடத்துல நாங்கள் பார்க்குற போது First Samuel chapter 25 verse 5 to 8, 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த தாவீது ராஜாவாகிறதுக்கு முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த நேரத்திலே சவுல் ராஜாவாக இருந்த காலத்திலே இவனும் அந்த சவுலோடு பணி செய்கிற ஒருவனாய் இருக்கிறான், இந்த கோலியாத்தை வென்று வந்ததன் பின்பு. சரியா? இப்போ அவரும் அடுத்த அரசனாக வர அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். இப்போ அங்கே இருக்கிற போது இப்போ அவர்களுக்குள்ளே சின்ன கிளாஷ் வருது. கிளாஷ் வந்த உடனே இப்போ அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னா, அந்த தாவீதை கொல்லணும் அடிக்கணும்னு சொல்லி விரட்டுறான். அப்போ இவன் பயந்து போய் கொடுக்குறான். இப்போ தாவீதுக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்தாலும் இந்த டீம் ஒன்று வலிக்கிட்டு ஓடுது. அவங்க ஓடி போய் ஒரு குகையிலே, அவர்கள் காட்டு பகுதியிலே வனாந்திரத்திலே தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த வனாந்திர பகுதியிலே தான் இந்த நாபாலுடைய வேலைக்காரர்கள் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்து ஆடுகளை மேய்க்கிற இதில் இருக்கின்ற போது இவர்கள், இந்த தாவீது எந்த இடத்துலேருந்து வந்தவர், என்ன வேலை அவருக்கு? ஆடு மேய்க்கிற தொழில் தான். அதே தொழில் தான் இப்போ இவர்களும் செய்கிறார்கள். ஆனால் இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், அடுத்த ராஜாவாக வரப்போகிற நிலைமையில் இருக்கிறார். அங்கே இருக்கிற போது அவர்கள் இந்த ஆடுகளை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். வேறு மிருகங்கள் வரவோ அல்லது வேறு யாரும் திருடவோ எதுவும் வராதபடிக்கு அவர்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுகிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் ஹெல்ப் பண்ணி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். அப்போது அந்த ஒரு ஆடுதன்னும் காணாமல் போகாமல் இருந்ததுன்னு சொல்லி அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. அவன் இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த தாவீது டீமுக்கு காட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அங்கே சாப்பாடு இல்லை தானே. அப்போ இவர் யார்? நாபால் வெரி ரிச் மேன். இப்போ அவருடைய ஆடுகள் தான் இங்கே மேக்கப் பண்ணப்படுகிறது. அப்போ இதைத்தான் அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு சொன்னால், இப்போது இப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கும் போது நாங்கள் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் என்ன, உணவு கேட்டால் என்ன, ஜஸ்ட் ஒரு தானே, நானும் ஒரு உதவி செய்தேன், எனக்கு உதவி தேவைப்பட கேட்டால் செய்யத்தானே வேணும், செய்வாங்க தானே என்ற நிலைமையிலே அவர் போகிறார்கள். அவர்கள் தன்னுடைய ஆட்களை அனுப்பின போது அவர் அந்த டீமுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். First Samuel 25 verses 10 to 11, அங்கே தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார் கேட்கிற கேள்வி. Who is David? யார் அந்த தாவீது? நீங்கள் எல்லாம் சொல்கிற அந்த தாவீது யார்? அவன் ஈசாயின் குமாரன் யார்? அவன் ஈசா தான் அவர்கிட்ட அப்பா. அவர் யார்? இப்போ இதெல்லாம் ஒரு சரித்திரம் தெரியும். அந்த சம்பவம் இவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ இவர் எந்த சந்தர்ப்பத்தில் பேசுகிறார் என்று சொன்னால், அவருடைய செல்வாக்கு அல்லது செழிப்பு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய முயற்சி, இவைகளை வச்சுட்டு மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுகிற நிலைமையிலே பேசுகிறார். இவன் தான் அடுத்ததாக ராஜாவாக வரப்போகிற அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று தெரிஞ்சிருந்தும்
அங்கே எந்த ஒரு காரியத்தையும் அவர் பொருட்படுத்தாதபடி பேசுகிறான். ஆகவே அவர் சொல்லுகிறார் 11வது வசனத்தில், நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். உன்னை எனக்கு தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, எனக்கு உரியதெல்லாம் எடுத்து நான் யாருக்கு எடுத்து உங்களுக்கெல்லாம் தர முடியாது. அப்படியான ஒரு முறையில் கர்வத்தோடு பேசுகிற வார்த்தை. ஆகவே இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்ததினாலே இந்த நாபால் செய்த இந்த காரியத்தை அறிவிக்கிறதற்காக அங்கே இருந்தவர்கள் போய் இந்த அபிகேலிடத்தில் சொல்லுகிறார்கள், உங்களோட ஹஸ்பண்ட்டை வந்து ஹெல்ப் கேட்ட நாங்கள், அவர் இந்த ஹெல்ப்புக்கு இதில் எங்களை இக்னோர் பண்ணிட்டார், எங்களை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிட்டார் என்ற நிலைமையில் போய் சொன்ன உடனே அவள் ஒரு முடிவுக்கு வருகிறாள். இது இப்போ நாங்கள் நாபாலை பற்றி பார்த்துட்டோம், ஹஸ்பண்டை பற்றி இப்போ ஒய்ஃபை பற்றி பார்க்க போகிறோம். 1 Samuel chapter 25 verse 18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசங்களையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தாவீதுக்கு அனுப்பினான். இப்போ வைஃப் என்ன செய்கிறா தெரியுமா? ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறார், இவருக்கு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது. அவனுடைய இப்போ இவளுடைய நிலைமை என்ன வருதுன்றா, இவளுக்கு தெரியும் அங்கே அவர் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று தெரியும், தாவீதை தெரியும், அந்த ஊரில் இருக்கிறது தெரியும். இப்போ அவள் என்ன செய்கிறாள், உடனடியாக அவர்களுக்கு தேவையான உணவை அங்கே கொண்டு போய் கொடுக்கிறதை பார்க்குறோம். அப்போது இதில் இந்த நாபாலிடத்தில் இருந்த செல்வத்தினாலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அபிகாயில் தன் வாழ்விலே விரும்பிய பாசத்தை அது கொடுத்ததா என்று கேட்டால் இல்லை. தேவன் தந்துள்ள செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இன்றைய குடும்பங்களிலே இது எனது பணம் உனது பணம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது நான் சம்பாதித்தது, இது நான் தரமாட்டேன், நீ வேணுமென்றால் உண்டதில் வீட்டை கட்டு, உண்டதில் அதை கட்டு, இதை கட்டு, இது இப்படியான நிலைமைகள்லாம் இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே போகிறது. இதுக்கு காரணம் என்ன? Where is that understanding? எங்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்? எங்கே அந்த இல்லை? அப்போ இப்போ என்ன பணம் என்னவாய் மாறிட்டது? இப்போ பணம் இப்போ என்னவா மாறி? நான் சொன்ன திருமணமே பேரம் பேசப்படுதுன்னு சொன்னது தானே. இப்போ இது எங்கே எந்த நிலைமையில் வருது? என்னுடையது உன்னுடையது என்ற ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பித்து விட்டது. அப்போது இதனாலே இப்போது இந்த அபிகாயில் தாவீது இடத்திலே போய் அந்த இடத்திலே அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு அவள் திரும்பி வருகிறாள். அவள் திரும்பி வர நேரத்தில் ஹஸ்பண்ட் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். 1 Samuel chapter 25 verse 36 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்து கொப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பாருங்க, இந்த வைஃப், இந்த பெண், இந்த மனைவி, இந்த அம்மா இப்போ என்ன செய்கிறான்டா, அவர் உனக்கு ஒரு சாப்பாட்டு சாமானும் அந்த தாவீதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையும் செய்து கொண்டே அவருக்கு கொடுத்து போட்டு இவ திரும்பி வாரா. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் ஒரு பாட்டி. என்ன பாட்டி? அவர் அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் இருதயம் களித்திருந்தது, வெறித்திருந்தான். அவன் இப்போ நல்லா தண்ணியாக போட்டு அவர் சாப்பிட்டு அவர் சும்மா ஆக ஒன்று இருக்கிறார். மனைவியை பற்றி சிந்திச்சாரா? மனைவிக்கு என்ன நடந்த? மனைவி சாப்பிட்டதை பற்றி யோசிச்சாரா? அவளுக்கு சாப்பாடு இருக்கா? நான் இங்கே நல்ல ஆடை அடித்து கரையாக்கி இருக்கேன், இந்த கரையில் கொண்ட மனுஷிக்கு கொடுத்துருக்கேன்னா, கொடுக்கலாமா, கொடுத்தேனா, அதை பற்றி சிந்திச்சாரா? இல்லை. அவளுக்கு கேடு கட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நான் என்னுடையது நான் சந்தோஷப்பட வாழணும். இதுதான் ஆட்டிடியூட், அவருடைய ஆட்டிடியூட். அப்போ இப்படித்தான் நாபால் இருக்கிறான். நான் 2 பேருக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொண்டு வர்றேன். அதாவது கணவன் எப்படி இருக்கிறான், மனைவி எப்படி இருக்கிறான். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது?
அந்த சிச்சுவேஷனில் என்ன சொல்கிறாள்? அவள் என்ன சொல்லியிருக்கிறாள்? அந்த வசனம் என்ன சொல்லுது கடைசியில்? பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் ஒன்றை குறித்தும் அவர்கிட்ட பேசுகிற இல்லை. பேசினா என்ன நடக்கும்? சண்டை தான் பெறும். ஏன்னா அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அவர் இப்போ உள்ளுக்குள்ளே போட்டுட்டு இருக்கிறார். இப்போ போயிட்டு ஒரு விஷயத்தை கதைச்சா இப்போ என்ன நடக்கும்? இப்போ எல்லாம் பெறப்போகுது. அங்கால உள்ளுக்கு போனதெல்லாம் வெளியில் வேறு விதமாக வார்த்தைகளாக வர ஆரம்பிக்க போகுது. தேவையாயது ஆனவுடைய அவள் வாயை மூடி மௌனமாக இருந்தாள். என கருமையானவளே, இன்று அநேக குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய வாயை மூடி மௌனமாக இருந்தால் சந்தோஷமாக வாழலாம். இப்போ நீங்கள் ஒரு வித்தியாசமாக பார்க்குறீங்க. இப்போ போதர் வாய் மூடித்தான் இருக்கிறாரோ ஒன்று நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, நாங்கள் வெல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கிறோம். ஆகவே இந்த இவளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது அவள் அந்த ஒரு கொடுப்பனவை அந்த ஒரு காரியத்தை செய்கிற ஒரு பொறுமைசாலி. இவனோ ஒரு அகங்காரம் பிடிச்சவன், குடிகாரன், மோசமானவன், ஒரு துன்மார்க்கமான வழியில் நடக்கிறவன், தான் தனக்கண்டு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை திருமணம் பண்ணி இவள் எப்படி பஸ்ஸுக்கு போயிருக்கணும். ஆனால் போகவே இல்லை. ஏன் போகலை? அது தேவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு அது உகந்ததல்ல. அதாவது எந்த விதமான பாடுகளோ துன்பங்களோ கஷ்டங்களோ வந்தாலும் ஆண்டவருக்குள்ளே அதை பொறுமையாய் காத்து ஜெபத்தோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. எடுத்தோம் கவுத்தம் என்று சொல்லிட்டு நாங்கள் உணர்வுபூர்வமாக சில காரியத்தை செய்வோமானால் அது சரியானது அல்ல. சரி, இப்போ நாங்கள் அவருடைய ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்போ இந்த கணவனை பற்றி நாங்கள் பார்க்குற போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறதை நீங்கள் பாருங்கள். 1 Samuel chapter 25 verse 25. 1 சாமுவேல் 25:25. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியானாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போ யாருக்கு சொல்கிறார்? தாவீதுகிட்ட பேசுகிறார். நீர் அவரை ஒரு பொருட்டாக நீங்கள் எடுக்க வேண்டாம். நாபாலன்ட்டு சொன்னால் அவனுக்கு பைத்தியம். என்ன சொல்ல? நாபாலன்ட்டா பைத்தியம். அப்போ அவனுக்கு அந்த டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் ஒன்று கொடுக்குறார். ஆனோடைய அந்த பைத்தியக்காரண்ட கதையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சீரியஸாக எடுக்காதீங்க. அவ்வளோதான். அப்போ அதை அப்படியே நீங்கள் பேசாம விடுங்க. அவன் இந்த நாபால் முரடனும் தீய செயல்கள் செய்கிறவனுமாக இருந்தான். ஆகவே இவனுடைய மனைவி அபிகாயில் என்று சொன்னால் மகிழ்ச்சியின் ஊற்றென்று அதுக்கு பேர். அபிகாயிலுக்கு அடுத்த தமிழிலே சொல்லப்படால் மகிழ்ச்சியின் ஊற்று அல்லது மகிழ்ச்சியின் தந்தை என்று சொல்லலாம். அவள் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் வடிவானவளாயும் இருந்தாள். தன் கணவனின் குணத்துக்கு முற்றிலும் எதிர்மாறான குணம் கொண்டவளாய் இருந்தாள். அதே நேரத்தில் அவள் பைத்தியக்காரண்ட மனுஷி. சரிதானே? இப்போ இப்படித்தான் இப்போ அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அபிகாயில் உள்ள அந்த பியூட்டி என்னடா, அந்த காரியம் என்னடா, அதாவது எந்த ஒரு வகையிலும் தாக்கப்பட்டு ஒரு இரத்தம் சிந்துதலோ அல்லது ஒரு காயப்படுகிற நிலைமையோ எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அதை வடிவாக அப்படி நைஸாக கொண்டு போகிற வழி, அது ஒரு மிகவும் ஒரு திறமை. அந்த திறமை தான் நிறையமாக எல்லா பெண்களுக்கும் இருக்குமா இருந்தால், எல்லா ஆண்களுக்கும் இருக்குமா இருந்தால் அது நல்லது. நான் சொன்ன 2 பேருக்கும் தான். அப்போது அது இருந்தால் நல்லது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்று அவளுடைய வாழ்க்கை அங்கே இருந்தது. அவள் புத்திசாலியாக இருந்தால், ஒரு இரத்தம் சிந்தாதபடிக்கு, ஒரு சண்டை வராதபடிக்கு காக்கிறவளாக இருந்தால். ஆனால் இந்த நாபாலோ பேலியாளின் மகன், அதாவது துஷ்டனாக இருந்தான். ஆகவே அபிகாயில் என்ன செய்கிறாள், இந்த வேலைக்காரர் வந்த சொன்ன இந்த விஷயத்தை பற்றி, இந்த சம்பவம் நடந்தது பற்றி அவளுக்கு தெரியாது. அந்த வேலைக்காரர் வந்து இவர்கிட்ட சொல்லும் வரைக்கும் அவளுக்கு தெரியாது. ஆனால் மனைவியானவள் அந்த கணவனுடைய பண்புக்கு வித்தியாசமாக அவள் ஒரு காரியத்தை செய்துகிறாள். அவை எனக்கு அருமையானவளே, இந்த மரணம் அவர்களை பிரிக்கும் வரைக்கும் அந்த இடத்திலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள்.
இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? திருமணம் ஆகும்போது போது அங்கே கல்யாணம் கட்டி வைக்கக்குள்ள என்ன சொல்கிறார்? ஒரு உத்தரவாதம் இருக்கல்ல. என்ன உத்தரவாதம்? இடைக்கடை எப்படி இருக்கா ஞாபகப்படுத்தினா தான் எங்களுக்கு ஞாபகம் பெறும். என்ன சொல்லுங்கள்? துன்பத்திலும் துக்கத்திலும் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் கடைசியாக முடிக்க எப்படி பிடிக்கிறது? மரணம் நம்மை பிரிக்கும் அளவும். அப்போ ஒரு 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 ஒவ்வொன்று எடுத்தாச்சு. ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், மரணம் அண்டில் வி டை. அப்போ அந்த மரணம் வரும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? பல்ல கடிச்சு கொண்டு வாழத்தான் போகணும். இப்போ எங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறோம். நாங்கள் எப்போவும் ட்ரைனிங் தான், ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் தான். அண்டில் டை. ஒரு நாளும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணதாக இருக்க போகிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டிய நிலைமை இருக்கின்ற. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மரம், அதுக்கு அன்றைக்கு வேற ஒரு தீர்மானம், பிறகு இன்னொன்று வரும், அதுக்கு வேறு தீர்மானம். இந்த தீர்மானம் அங்கே அப்ளை பண்ணாது. ஏன் அன்றைக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்க, ஏன் இன்றைக்கு இப்படி சொல்கிறீங்கன்ட்டு சொல்லலாம். அது வேறு இன்சிடென்ட், இது வேறு இன்சிடென்ட். டைமுக்கு டைம் அது மாறும். அதனுடைய நாங்கள் அந்தந்த காலத்துக்கு நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். இந்த தற்போதைய காலத்தில் நாங்கள் பார்க்குறோம்னா ஒரு சின்ன விஷயம் வந்த உடனே enough that's it எங்க புறங்க போகுது, கோட்டில் போய் நிற்குது. எனக்கு அருமையானவளே, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மரண பரியந்தம், மரணம் அங்கு சேரும் வரைக்கும் பிரிக்கப்படாது இருக்க வேண்டும். அது தாண்டாமல் இருக்க வேண்டும். அதுக்கு கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு அதற்கான ஞானத்தை தருவார். அவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். அவர் கைட் பண்ணுவாருங்களே, சரியான வழியில் நடப்பதற்கு அவர் எங்களுக்கு ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் கடின உழைப்பாளியாக இருந்தான். அவன் ஒரு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். தன் ஆடுகளை மயக்கத்திருக்கிற இடத்திலே தானே நின்று மேற்பார்வை செய்து அந்த சம்பாதிக்கிறவனாக இருந்தான். நல்ல ஒரு உழைப்பாளி. அப்போ அவனுக்கு தன்னோடு தொழிலில் ஈடுபட்ட மக்களையும் கூட சரியாக நம்ப மாட்டான். அந்த வேலை செய்கிறாக்கள் அங்கே அவங்கள விட்டுட்டு ஒரு இம்மி கூட நகர மாட்டான். ஏனெண்டா இதில் ஏதாவது அவங்கள எடுத்து விற்று போடுவாங்களோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் தான் அதில் ஃபுல்லாக ஃபீல்டில் நிற்பான். அப்போ தன்னோடு இருக்கிறவர்களை கூட நம்பாதவனாய் அவன் இருந்தான் என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போது இந்த நாபாலுடைய மேய்ப்பர்களும் இந்த ஆடுகள் வனாந்தரத்தில் மேய்ச்சலை செய்து மேய்ச்சல் நடந்து கொண்டிருந்த போது இந்த தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அங்கே அதை பாதுகாத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் 1 சாமுவேல் புத்தகத்திலே 1 சாமுவேல் 25:15 and 16 verse நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கோம். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளியிடங்களில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் முதலாயிருந்தார்கள். பாருங்கள், ஒரு ஆடு கூட களவாமல் அவங்களை அவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து இருக்கிறார்கள் என்ற கருத்தை அங்கே சொல்லுகிறார். அவை இப்படியான ஒரு உதவிகளை செய்த அந்த தாவீதுக்கு அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய வயிற்று பசியை போக்க, அவருடைய சூழ்நிலையில் உதவி செய்ய வசதி இருந்தும் அவன் செய்யாதிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறவர்கள் முன்பாய் நாங்கள் இருக்கிறோம். கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதத்திரப்படுகிற உணவில்லாதவர்கள், உடை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்த்துக்கொண்டு எந்த நிலையில் இருக்கிறோம்? அது எங்களுக்கு தேவையில்லை. அது அவற்றை பர்சனல் லைஃப், அது அவரை பொறுத்தவரை நாங்கள் கண்ண முடித்து இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த நாவாலை போல சில நாங்கள் ரிச்சாக இருக்கலாம். நாங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் உதவி செய்யாமல் இருக்கிறோம். நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், காணாமல் இருக்கிறோம். ஆகவே இவைகளை நாங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை யார் சிந்தித்தாள்? அபிகாயில் வைஃப் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்க்குறாள்.
அப்போ இவருடைய ஆட்டிடியூடுக்கு எதிராக அவள் இருக்கிறாள். இப்போ இந்த சில குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கணவன் ஏதாவது ஒன்று காய்ச்சி ஒரு இதாக வந்து மற்றவர்களுக்கு அவரை பற்றி ஏதாவது தவறாய் மற்றவர்கள் நினைத்து விடுவார்கள் என்று நினைத்து அநேகமான பெண்கள் வைஃப்மார் என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறார்கள்? நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தால் அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்லையென்று சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன செய்வார்கள்? கணவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வார்கள்? அல்லது வைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கணவனை என்ன செய்வார்? ஓ மோம் அப்படித்தான் செய்தவா, அவள் தான் செய்த, நான் இல்லை அப்படி சொல்லிட்டு போவோமா? இல்லை என்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இல்லை, அவர் அந்த மாதிரி எல்லாம் மீன் பண்ணி இருக்க மாட்டார். அது அவர் இந்த சிச்சுவேஷன் சில வழியில் வேறு யோசனையில் இருந்துட்டு அப்படி ஏதாவது சொல்லுப்போ கடைசி வரை வேறு அப்படி செய்திருக்க மாட்டார். நீங்கள் அப்படி எதுவும் நினைக்காதீங்க என்று சொன்னால் எப்படி இருக்குது? இந்த பதில் எப்படி இருக்கு? சமாளிக்கிறதுன்றது வேறு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? சமாளிக்கிறதுன்ற சொல்லி இருந்தாலும் நாங்கள் என்ன மாறுறோம்? அதில் எப்படி மாறுறோம் நாங்கள்? அதாவது அவரை ஒரு குற்றவாளியை ஆகாதபடிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். சரியா? இப்போ இதுதான் ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய, ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டிய செயல்பாடு. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குற போது இந்த நாபாலுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு கோபத்தை கிளறி விடுகிற ஒரு பேச்சாக இருக்கிறது. அப்போ 1 சாமுவேல் சாப்டர் 25:14, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவன் சீறினார் என்று இருக்குது. இப்போ சுக செய்தி கேட்க தாவீது அனுப்புகிறார் அவர்கிட்ட. நீங்கள் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எப்படி சாப்பிட்டீங்களா? குடும்பம் எல்லாம் ஓகேயா? உங்களை பற்றி ஒரு விசாரித்து வரத்தான் அவர் சொன்னார் என்று சொன்ன உடனே இவருக்கு என்ன வருது? சீறினாராம். அவர் சீறினார்ண்டா என்ன? சீறினார்ண்டா என்ன? கோபத்தில் ஏசினான். நீ எல்லாம் யார் மனுஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகாத முறையில் அவன் பேசுகிறவனாய் மாறினான். அப்போ அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் என்னத்தை காண்கிறோம்னா, எப்படி அவனுடைய செயல்பாடுகளை குறித்து அங்கே நடைபெற்ற காரியங்களிலே அவளுடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே Proverbs chapter 15:1, இப்போ எப்படியான அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும், நாபாலின் பேச்சு இந்த கோபத்தை கிளறி விட்டது. அப்போ எப்படி இருக்கண்டா, இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? மெதுவான பிரதி உத்தரம், மெதுவாய் சொல்லுகிற வார்த்தைகள், கோபத்தோடு பேசுகிற வார்த்தை அல்ல, இதமாய் பேசுகிற வார்த்தை. உக்கிரத்தை குறைக்கும், ஆனால் கடுஞ்சொற்கள் வரும்போது அது கோபத்தை கூட்டிவிடும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாபால் தாவீதுக்கு விரோதமாக தகாத வார்த்தைகளை பேசினான். இதனால் தாவீது கோபம் அடைந்து எங்கே என்ன நடைபெறும் என்றால், அவன் உடனடியாக காய்ஸ் எல்லாரும் கூட ஆம்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, கையில் எல்லாம் வாழை எடுங்க, கத்தி எடுங்க, புறப்படுங்க, அவனுக்கு இன்றைக்கு 2 பார்த்துட்டு வாரன். யாருக்கு? நாபாலுக்கு. இன்றைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வாரண்டு வெளிக்கிட்ட இடத்துல தான் இப்போ என்ன நடக்குது? இந்த சிச்சுவேஷனில் நாபாலுடைய வைஃப் அபிகேல் எல்லாத்தோடையும் போய் அவனிடத்தில் போய் இவ்வளவு தயவாய் பேசுகிற வார்த்தை. அப்போது அபிகாயில் இந்த விடயத்தை அறிஞ்சோன்னா என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனிடத்தில் போய் அந்த கழுதையின் மேல் போய் இந்த உணவுகளை எல்லாம் கொடுத்து அவளை ஆண்டவனே என்று சொல்லி அழைத்து அவருடைய வார்த்தைகள் தாவீதின் கோபத்தை மாற்றிவிடத்தக்க அளவுக்கு அது சாந்தமானதாகவும் வணக்கத்தோடும் ஞானத்தோடும் உள்ள வார்த்தை. அவ்வளோ ப்ளீஸ் பண்ணி, நீர் ராஜாவாக வரப்போகிறவர், உம்முடைய கையில் ரத்தம் சிந்தக்கூடாது, அப்படியெல்லாம் நீர் வரக்கூடாது, நீர் நல்ல விதமாய் ஆட்சி செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வைக்க வேண்டும், நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், நீர் இதில் போய் இந்த சண்டை பிடித்து அவனை வெட்டி தேவையில்லாத எல்லாம் வேணாம், தயவு செய்து அவனை காம் டவுன் பண்ணுகிற நிலைமையிலே வார்த்தைகளை பேசுகிறாள்.
அப்போது அந்த இடையிலே நாங்கள் பார்க்கும்போது அபிகாயினுடைய சந்திப்பு, அபிகால் அந்த இடத்திலே போய் அவனை கொலைபாதகனாக வராதபடிக்கு தடுத்த ஒரு கிரியை நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய நாவு எங்களுக்கு எப்படி இருக்கிறது, எப்படியாக பயன்படுத்தப்படுகிறது? வாள் போல பயன்படுத்தப்படுகிறதா, இல்லை கேடகமாக பயன்படுத்தப்படுகிறதா? எங்களோட வாயிலேருந்து போகிற வார்த்தை அது என்னவா இப்போ போகுது? கேடகமாக, ஷீல்டாக இருக்கா, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதா, இல்லாட்டி போகிற வாள் அல்லது ஈட்டி போல இருக்கா? ஆனால் எங்களோட வார்த்தை எப்படி போகும்? எப்படி போகும் உங்களோட வார்த்தை? சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு நாளும் அப்படி வார்த்தையெல்லாம் பாவிக்காத ஆக்கள் மாதிரி இருக்கு. இல்லை, அப்படி வார்த்தை நாங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதான் எங்களுக்கு தெரியல. என்ன சொல்லுங்களேன். எஸ் நோ? வார்த்தை வருதில்ல. பிறகு நாங்கள் என்ன சொல்கிறோம்? வார்த்தை போன பிறகு என்ன நடக்குது? டேமேஜ் ஆக்கிடுது. ஒரு டேமேஜ் வருது, பாதிப்பு வருது. அதுக்கப்புறம் எங்கே போகுது? அது இப்படி வர வேண்டியது இப்போ இப்படி போக மாறுது. ஆகவே நம்முடைய வார்த்தை இந்த இவள் செய்தது போல இப்படியான ஒரு தன்மை இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் இப்போ சொல்லுவோம், இந்த அபிகேலை பற்றி தானே இப்போ சொன்னோம். அபிகேல் வந்து இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படி இருந்தால், தனியாக அபிகேல் மட்டும்தானா அப்படி இருக்க வேணும்? அபிகேல் மட்டும்தானே அப்படி இருக்க வேணும்? வேதத்தின்படி அபிகேலாக இருந்தாலும் சரி, நாபாலாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, ஆராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே பொலிசி தான். ஈட்டியாய் பாயக்கூடாது, அமைதியாய் சமாதானமாய் பேசுகிற வார்த்தைகளாய்த்தான் இருக்க வேண்டுமே தவிர, இது அபிகேலுக்கு மட்டுமல்ல, அபிகேலை போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் வர வேண்டியது அவசியம். இப்போ அவனை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவன் ஒரு குடிகாரன் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆகவே அவன் போதையிலே தான் இருக்கிறவனாக இருந்தான். ஆனால் இதெல்லாம் அறிஞ்சிருந்தும் அவள் என்ன செய்கிறாள்? அபிகேல் தள்ளிவிடலை, சேர்ந்து தான் வாழ்ந்தாள் என்று பார்க்குறோம். ஆகவே அவன் பரியாசம் பேசுகிறவனாக இருந்தான். அவள் அப்படிப்பட்ட இடத்திலேயும் அவள் புத்திசாலி உள்ளவளாய், அவள் நல்லபடியாக அவள் அந்த காரியங்களை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிற ஒரு காரியத்தை நீங்கள் அந்த இந்த அதிகாரத்தை நீங்கள் 1 சாமுவேல் 25 நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்க்கும்போது அங்கே அதை கண்டுகொள்ள முடியும். ஆகவே தன்னுடைய தவறை திருத்தி கொள்ள விரும்பாத ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். ஆகவே ஒருவனுடைய தவறு என்று கண்டால் அது திருந்த வேண்டும், திருப்பப்பட வேண்டும், மாற வேண்டும், மனம் வருந்த வேண்டும். அப்படி வந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம். அப்போது ஒரு இன்றைக்கு அந்நியர் தின நாளிலே, தாய்மார்களை நினைவு கூறுகிற நாளிலே, இன்றைக்கு அநேக தாய்மார் எவ்வளவு கண்ணீரோடு கடந்து போகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அநேக வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கை கண்ணீரும் கம்பலையுமாய் இருந்தாலும் அவர்கள் பொறுமையோடு கர்த்தருக்குள்ளாய் சகித்து கொண்டு போகிற வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு நிலைமை எங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது நாங்கள் எவ்வளவாக நாங்கள் அந்த அபிகேலை போல பொறுமையோடு செயல்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பது நல்லது. அங்கே வேதம் சொல்லுகிறது, Proverbs chapter 31 verse 10 and 11, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அப்போ குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய புருஷன் இருதயம் அவளை நம்பும். அவன் ஒரு தரிதர் நம்ப வேண்டும். இதுதான் வாழ்க்கை. அவன் இன்றைக்கு நம்பாமல் வாழுகிற வாழ்க்கையில் சந்தேகம் என்று வாழ்ந்தால் என்ன நடக்கும்? பிரிவினை தான் உருவாகும். அவன் எனக்கு அருமையானவளே, இன்றைய நாளிலே இந்த அந்நியர் தினத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஒரு பெண்ணை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து, அவருடைய செயல்பாடை குறித்து எல்லா காரியத்தையும் நாங்கள் தியானித்தோம். ஆகவே இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னுதாரணமாய் வைத்து எங்களுடைய இந்த அந்நியர் தின நாளிலே ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு அந்நியர்களும் இதை கடைப்பிடித்து இவளுடைய சுபாவத்தை போல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுவது நல்லது. கர்த்தரை தேடி அவரிடத்திலே பாரத்தை கொடுத்து தன்னுடைய குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பெண்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு குடும்பம் கட்டப்படும்.
அது நல்ல குடும்பமாய் சீரும் சிறப்புமாய் வாழுகிற அழகான தேவனுடைய குடும்பமாய் வாழ்வதற்கு அது உதவி செய்யும். ஆவே ஒரு ஸ்திரியானவள் அன்புள்ள அரவணைக்கும் தாயாகவும் பொறுமையுடன் கணவனுக்கு புத்தி சொல்லும் மனைவியாகவும் கர்த்தருக்குள் ஜெபத்துடன் செயல்படுகிறவர்களாயும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ண நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.